ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா அதை எதற்காக சிருஷ்டித்தார்? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும். பரலோகத்திலே தேவனை துதிப்பதற்கு 1000 1000 10,000 10,000 கோடானு கோடி பரிசுத்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கேருபீன்கள் இருக்கின்றன, சேராபீன்கள் இருக்கின்றன. அங்கு எல்லோரும் அவரை தினந்தோறும் இருக்கிறவராக இருக்கிற தேவனென்று துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த துதி பூலோகத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் அந்த லூசிஃபர் என்கிற தூதனையும் அவனை சார்ந்த தேவதூதர்களையும் இந்த பூலோகத்திலே ஆதியிலே சிருஷ்டித்த இந்த பூமியிலே அவர்களை வைத்தார். அவனுக்கும் நல்ல கேருபீன்களை இங்கே கொடுத்தார். நல்ல வச்சிரக்கல் என்ற வைரக்கல் சிங்காசனத்தை கொடுத்தார். இந்த பூமியிலே அவனுக்கு எவ்வளவு உயரமான சிங்காசனம் வேண்டுமோ அவ்வளவு உயரமான சிங்காசனத்தை பூமியிலே அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனை சார்ந்த தூதர்கள் படிப்படியாக பரலோகத்திலே சென்று தேவனை துதித்து கொண்டு வருவார்கள். தேவனை துதித்து கொண்டே பூலோகத்துக்கு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் அவன் துதித்து கொண்டு இருக்கும்போதே அவனுக்கு தலக்கணமாகிவிட்டது. என்ன தலக்கணம்? தேவனுடைய சிங்காசனம் இவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கிறதே, இவ்வளவு மாட்சிமையுள்ளதாக இருக்கிறதே, இந்த சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும். நான் இவ்வளவு தூதர்களை வைத்து இவரை துதிக்க சோத்தரிக்க வருகிறேனே, ஆனால் நானும் அவரை போல் ஆக வேண்டும், துதிக்க வேண்டும், அவருக்கு மேலாக இருக்க வேண்டும் என்று அவன் மனசிலே மேட்டுமை கொண்டபடினாலே ஆண்டவர் அவன் மேட்டுமையை கண்டார். அவனை அந்த ஸ்தலத்திலிருந்து பரலோகத்திலே அவன் வரவிடாதபடிக்கு அவன் அங்கே இருந்த ஸ்தலத்தின் கீழே தள்ளிவிட்டு பூலோகத்திலே அவன் இருந்த அந்த பூமியையும் அவன் அந்த ஸ்தலத்தையும் தள்ளிவிட்டு அந்த பூமியை சமுத்திரத்தின் ஆழத்திலே அமைத்து விட்டார். அதான் தேவன் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறேன். தலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் தான் அந்த பூமியை ஆழத்திலே அமிழ்த்து போட்டு விட்டு அசைவாடி கொண்டிருந்தார். திரும்ப அவர் ஆதியிலே தாம் நினைத்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், பூமியிலே இருந்து நம்மளை துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பூமியை திரும்ப சிருஷ்டித்து மரம் செடி கொடி கனி விருட்சங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஆகாயத்து பட்சிகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் வகை வகையாக ஜாதி ஜாதியாக சிருஷ்டித்து அவைகளெல்லாம் பலியை பெருகும்படியாக செய்து இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் ஆண்டு கொண்டு தம்மை துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும் என்பதற்காக ஆதாம் ஏவாளை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்தார். ஆதாமை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்து தம்முடைய ரூபத்தின்படியை சிருஷ்டித்து அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த மண்ணை எடுத்து மனுஷனாக உருவாக்கினார். அவனுக்கு அயர்ந்த நித்திரை வரவழைத்து அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்த மனுஷியாக உருவாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அந்த தோட்டத்தில் வைத்தார். அவருடைய நோக்கம் என்ன? இந்த தோட்டத்திலிருந்து இவர்கள் அவன் லூசிஃபர் துதித்தது போல தம்மை துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும் என்பதற்காக அவனை பலுகி பெருகும்படியாக செய்து அந்த தோட்டத்தில் சகலவிதமான கனிகளை அவனுக்கு புசிக்க கொடுத்து இதை செய் என்று சொன்னார். ஆனால் அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகலவிதமான கனிகளையும் புசிக்க வேண்டும், ஆனால் அதில் இருக்கிற நன்மை தீமையத்தக்க கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுத்தார். லூசிஃபர் என்பவன் தாம் இருந்த ஸ்தலத்திலே இந்த மனுஷனை உண்டாக்கி வைத்து விட்டாரே, நாம் இருந்த ஸ்தலத்தை அவன் வைத்து விட்டானே, ஆகையால் இவனும் நம்மளை போல வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிக்கும்படியாக அந்த ஏவாளிடத்தில் போய் அவன் சர்ப்பத்தில் போய் வஞ்சித்தான். சர்ப்பத்து மூலமாக பேசினான். ஐயோ, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே தேவனைப் போல ஆகுவீர்கள், தேவ தூதர்களைப் போல ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசையான இச்சையான வார்த்தைகளை இடம் கொடுத்தபடினாலே அவர்களுடைய இச்சையான வார்த்தைக்கு இடம் கொடுத்து அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்த மாத்திரத்திலே அவருடைய பாவக்கண்கள் திறந்தது. தேவனுடைய சாயலை இழந்தார்கள், தேவனுடைய ரூபத்தை இழந்தார்கள். இங்கே இருந்து பரலோகத்தில் சென்று தேவனை துதிக்கப் போகிற அந்த மகிமை மாட்சிமை எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய ஜீவாத்மாவை இழந்து போனார்கள். அப்படி இழங்க போய்தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவை அவர்கள் துண்டித்து விட்டார்கள். ஆனாலும் அவர் கிருபை கொண்டு இரக்கம் கொண்டு இந்த வீழ்ந்து போன மனுஷனை மீட்டு கொள்ள வேண்டும், எப்படியாவது என்னை மீட்டு பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த இருந்த மனிதர்களுக்குள்ளே ஆபிரகாம் என்று ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவர் அவனுக்கு முன்பாக நீதியும் உத்தமனுமாக இருந்தபடினாலே அவனை தெரிந்து கொண்டு அந்த கல்தையுடைய பட்டத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு அவனை பலுகி பெருகும்படியாக செய்தார். அவனுக்கு ஈசாக் என்ற குமாரனை கொடுத்து 100 வயதிலே அந்த ஈசாக்கை அவன் பெற்று அந்த 100 வயது ஈசாக்கு பெற்ற பிற்பாடு அந்த ஈசாக்குக்கு யாக்கோப்பு ஏசா என்ற பிள்ளைகளை பெற்று அவன் அந்த ஏசா யாக்கோப்பு என்ற பிள்ளைகளை அவர் வர்த்திக்க செய்து அந்த 12 கோத்திரங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செவுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர்
என்ற பிள்ளைகளை யோசேப்பு பென்யமீன் என்ற பிள்ளைகளை கொடுத்து அந்த 12 பிள்ளைகளை அவர்கள் பெருகும்படியாக செய்தார். அவர்கள் பெருகி 70 பேர்கள் ஆனபோது அந்த 70 குடும்பத்தாரும் அந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டபடினாலே பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்து தேசத்துக்கு போனார்கள். எகிப்து தேசத்திலே அவர்கள் போய் பஞ்சம் பிழைக்க போகும்போதே அவர்கள் அங்கே யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை இவர்கள் விற்று போட்டபடினாலே அந்த எகிப்தியை பெரிய மனுஷனாக உயர்த்தி எகிப்து தேசத்திலே அவன் ஒரு பெரிய அதிகாரியாக்கப்பட்டான். அவன் அதிகாரி ஆக்கப்பட்டதற்கு காரணம் அந்த யோசேப்பு அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தை அந்த தேசத்தில் எந்த மந்திரவாதிகளாலும் யாராலும் சொல்ல முடியாதபடி இருந்தபோது அந்த யோசேப்பு அந்த பார்வோன் ஒரு கடுமையான கட்டளையை கொடுத்தான். நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டுவிட்டேன், அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்கள் யார் என்று அவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லியும் கூட ஒருவனும் அவனுடைய சொப்பனத்தை சொல்ல முடியவில்லை. அப்பொழுது யோசேப்பை பொல்லாத குற்றத்தின் பாவத்தை அவன் மேல் சுமத்தி அவனை சிறையிலே போட்டபடினாலே அந்த சிறையில் இருந்த காவலாளிகள் 2 பேர்கள் ஒரு சொப்பனத்தை கண்டு அவர்கள் பதறிக்கொண்டிருந்த போது, ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள், எதற்காக பதறுகிறீர்கள் என்று சொன்னபோது அவன் சொன்னான், நாங்கள் 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டோம், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை ஒருவரும் சொல்லக்கூடாதிருந்தது என்று சொன்னான். அப்பொழுது நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நான் அர்த்தத்தை சொல்கிறேன் என்று யோசேப்பு சொன்னபோது யோசேப்பு தேவ ஆவியை பெற்றவனாக அந்த பானபாத்திரக்காரன் 7 கூடைகளை வைத்திருந்ததாகவும் அந்த கூடைகளிலே பழங்கள் வைத்திருந்ததாகவும் அதை பறவைகள் வந்து பட்சித்து போட்டதாகவும் ஒருவன் கண்டான். ஒருவன், நான் 7 கூடை வைத்திருந்தேன், அந்த பழங்கள் அது எங்கே எப்படி என்று தெரியாமல் இருந்தபோது நான் ராஜா சமூகத்திலே அந்த பழங்களை பிழைத்து பானம் கொடுப்பதாக கண்டேன் என்று சொன்னான். அதற்கு யோசேப்பு சொன்னான், நீ 7 நாளைக்குள்ளே உயர்த்தப்பட்டு ராஜாவுடைய சமூகத்திலே இருப்பாய், இவனோ 7 நாளைக்குள்ளாக தூக்கிலிடப்படுவான் என்று சொன்ன அந்த அர்த்தத்தின்படியே அங்கே யோசேப்பு அந்த தலைவர்கள் அந்த காவலாளிகளுக்கு நடந்தபடினாலே அவர்கள் ஒருதன் அவன் பானபாத்திரக்காரன் நினைவு கூர்ந்து, ஐயோ, நாம் சிறைச்சாலையில் இருந்தபோது எபிரேய மனுஷனாகிய ஒருவன் யோசேப்பு என்பவன் இப்படிப்பட்ட அர்த்தத்தை சொன்னானே என்று சொல்லி அவன் சொன்னபோது அந்த பார்வோன் அவனை கொண்டு வாருங்கள், அந்த யோசேப்பு யார் என்பதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அவனை யோசேப்பு அந்த பார்வோன் முன்பாக நிறுத்தப்பட்டு அவன் நல்ல வஸ்திரம் தரித்துள்ளவனாக நின்று அப்பொழுது அவன் ராஜாவினிடத்திலே கேட்டான், ஏன் என்னை வரவழைத்திருக்கிறீர்கள், இதோ